வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜனவரி 17, 2025 கர்நாடகா மங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற உள்ளாளுக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் தலப்பாடிங்கிற ஏரியாவில் கோட்டேக்கர் கூட்டுறவு பேங்க் எப்பவும் போல் தன்னுடைய இயல்பான வேலையை தொடங்கிட்டு இருந்துச்சு. மணி அப்போ சரியாக 12 நெருங்கிட்டு இருக்கும்போது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் முகமுடி அணிஞ்சிட்டு அந்த பேங்க்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சினிமாவை மிஞ்சுற அளவுக்கு கையில் கைத்துப்பாக்கிகளுடன் கத்தி அருவாளுடன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. யாராவது இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சிங்கன்னா உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அதில் இருந்து வாய்ஸ் கொடுக்குறான். எல்லாரும் மரண பீதியில் நம்ம பேங்க்ல ராபரியா அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லாக்கர் ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு அதுலேருந்து ஒருத்தன் கேட்குறான். அதில் எல்லாரும் பதட்டத்தோட ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்குறாங்க. யாரும் பதிலளிக்கலை. லாக்கர் ரூமை காமிக்கிங்களா, உங்களுடைய உயிர் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் சொல்ல, அவன் லாக்கர் ரூம் இந்த சைடில் இருக்குன்னு சொல்லி கை காட்டுறான். அவனை கூட்டிகிட்டு போய் லாக்கர் ரூமை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண வச்சுட்டு அதிலிருந்து 4 கோடி ரூபா பணத்தையும் 4 கோடி ரூபா மதிக்கத்தக்க தங்க நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு கண் இமைக்கிற நேரத்தில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஜஸ்ட் 1/2 hour நடந்த இந்த பேங்க் ராபரி. போலீஸும் அந்த இடத்துக்கு சரியான நேரத்தில் வர முடியல. சிட்டிக்கு நடுவில் இருந்த இந்த பேங்க்ல இப்படி பட்ட பகலில் ஓப்பனில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே பேங்க்ல இருக்கிறவங்களும் அதில் பேங்க்குக்கு வெளியே இருந்த பொதுமக்களும் வாயை பறந்து பார்த்துட்டு இருக்காங்க. மெயின் சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த பேங்க்ல போலீஸ் வர்றதுக்கும் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? போலீஸ் வந்து சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தா சிசிடிவி கேமராவும் வேலை செய்யலை. அப்படி எந்த தடயமும் இல்லாமல் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற இந்த பேங்க்ல அதுவும் பட்ட பகலில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன அந்த கொள்ளை கும்பல் யார்? போலீஸ் வர்றதுக்கு ஏன் அவ்வளோ லேட் ஆச்சு? இப்படி பக்காவாக பிளான் போட்டு கொள்ளையடிச்சு போன அந்த கும்பல் வெறும் 3 நாளில் மாட்டினது எப்படி? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ராபரி நடந்து சரியா 1 மணி நேரத்தில் போலீஸ் டீம் அந்த பேங்க் வாசலுக்கு அசம்பிள் ஆகுறாங்க. இந்த ராபரி ஸ்டைலை பார்க்கும்போது இந்த ராபரி ஸ்டைல் இங்கே உள்ள லோக்கல் ரவுடிகள், லோக்கல் அக்யூஸ்டுகள் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பேங்க் ராபரியும் எல்லாமே பேங்க் லீவு நாட்கள்லையும் இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த பேங்க் ராபரி நடந்திருக்கு. ஆனால் இப்படி பட்ட பகலில் இந்த பேங்க் ராபரி நடக்குதுன்னா இது உள்ளூர் ஆட்கள் பண்ண மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி போலீஸுகளுக்குள்ளேயே சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே சிசிடிவி கேமராக்களை எல்லாமே செக் பண்ணுறாங்க. பேங்கில் உள்ள சிசிடிவி கேமரா எதுவுமே வேலை செய்யலை. ஏன்னு பேங்க் எம்ப்ளாயிஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு டைம் சிசிடிவி கேமராவை சரி பார்ப்போம். அந்த நாள் செகண்ட் சாட்டர்டேக்கு முன்னாடி தான் அதை நாங்கள் வந்து ரிப்பேர் பார்க்குறது வழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாளில் தான் சிசிடிவி கேமரா ரிப்பேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலுக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த பேங்க்லேருந்து யாரோ ஒரு ஆள் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு கோணத்துலேயும் அவங்க விசாரிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது அதில் ஒரு பிளாக் கலர் ஃபியட் கார் மட்டும் கிராஸ் பண்ணுறத அவங்க பார்க்குறாங்க. அப்போ டோல்கேட்டில் போய் இவங்க 3 நாளைக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி
இந்த இதே கலர் ஃபியட் கார் உள்ளே என்ட்ரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அப்போ அதில் மகாராஷ்டிரா எண் கொண்ட ஒரு பிளாக் கலர் ஃபியட் கார் 3 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆகாத தலப்பாடி டோல்கேட்டில் அவங்க கேமரா மூலம் பார்க்குறாங்க. அந்த காரான்னு சொல்லி இங்கே உள்ள சிசிடிவி கேமராவை நம்பரையும் பார்க்கும்போது 2 நம்பருமே வித்தியாசமாக இருக்குது. அது மகாராஷ்டிரா பதிவெண் கொண்ட ஃபியட் கார், இது கர்நாடகா பதிவெண் கொண்ட ஃபியட் கார். சேம் கார் கலர் எல்லாம் ஒன்போல தான் இருக்குது, ஆனால் காருடைய நம்பர் மட்டும்தான் வேறு வேறையாக இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு சந்தேகம் வந்து அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது கர்நாடகா பதிவெண் கொண்ட அந்த காரு போலியானது, மகாராஷ்டிரா நம்பர் கொண்ட அந்த கார் தான் உண்மையானது. இந்த கார் சேம் கார் தான், ஆனால் நம்பர் பிளேட்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தெரியுது. உடனே அங்கேருந்து போலீஸ் பாம்பேக்கு போகிறாங்க. பாம்பேயில் போய் அங்கே விசாரிக்கிற போது இந்த கார் நம்பரை வச்சு விசாரிக்கும் போது தாராவியில் இவங்களுடைய இந்த கும்பல் அங்கே ஏற்கனவே பல கொள்ளை வழக்கில் ஈடுபட்டதாகவும் அவங்களுக்கு தெரியுது. அதில் சம்மந்தப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகாண்டி, ராஜேந்திரன், கண்ணன்மணி, இவங்க 3 பேரும் அங்கே விசாரிக்கும் போது தெரிய வருது. இவங்க 3 பேரும் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் அங்கே மும்பையிலேருந்து திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தீவிரமாக விசாரிக்கும் போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பத்மநேரிங்கிற கிராமத்தில் இந்த ஃபியட் கார் கண்டுபிடிக்கப்படுது. அதில் 3 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து 3 கோடி ரூபா பணத்தையும் 1 கிலோ தங்க நகையும் இவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணுறாங்க. மீதி பணம் மீதி நகை எங்கேன்னு கேட்டால் செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள தீவிரமாக விசாரிக்கும் போது இந்த பேங்கை எதுக்காக நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண விசாரிக்கும் போது அவங்க 3 பேரும் சொன்னது இதுதான். இவங்க 3 பேரும் திருநெல்வேலியிலிருந்து வேலை தேடி பாம்பேக்கு போகிறாங்க. பாம்பேயில் அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைகளை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சமயத்தில் திருட்டு கேஸில் இவங்க மாட்டும்போது இவங்க பாம்பேயில் ஜெயிலில் 15 நாள் இருக்காங்க. அப்போது அங்கே உள்ள லோக்கல் நார்த் இந்தியன்ஸ் கூட பழக்கம் ஏற்பட்டு இப்படி சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிக்கிட்டு இப்படி வர்றதை விட நம்ம ஏதாவது வந்து பெருசாக பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இப்படி வந்து வெளியூரில் கஷ்டப்படணும் இது கிடையாது, நம்ம வெளியூரில் ஏதாவது லம்பா அடிச்சுட்டு வந்தோன்னா உள்ளூரில் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது தான் கர்நாடகாவில் அக்டோபர் மாதம் நடந்த பேங்க் ராபரி இவங்களுக்கு நியூஸில் பார்க்குறாங்க. ஓகே, அப்போது நம்ம சின்ன சின்ன திருட்டு பண்ணுறத விட பெரிய பேங்கில் கொள்ளையடிச்சா லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க உள்ளூரில் பண்ணக்கூடாது, நம்ம வெளியூரில் போய் பண்ணால் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பேங்க் ராபரி நடந்திருக்கு, நம்ம ரொம்ப பெரிய பேங்காக பார்த்து கொள்ளையடிக்காமல் சின்ன பேங்காக பார்த்து கொள்ளையடிச்சோன்னா நம்மளுக்கு லைஃப்லேயும் செட்டில் ஆகிடலாம், கேஸும் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. பெரிய பேங்கில் கொள்ளையடிச்சா போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடும், சின்ன பேங்கில் கொள்ளையடித்தோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவங்க மும்பையிலேருந்து கர்நாடகாவுக்கு அந்த ஃபியட் கார்லேயே இவங்க 3 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. மற்ற 3 பேரும் ட்ரெயினில் வராங்க. இவங்க கர்நாடகாவுக்கு வந்துட்டு ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு 3 நாள் நம்ம அடிக்க வேண்டிய பேங்க் எந்த பேங்க்னு சொல்லி நோட்டம் எடுத்தாங்க. அதே பேங்குக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் எங்களுக்கு பர்சனல் லோன் வேணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர், நாங்கள் என்னென்ன ஃபார்ம்லாம் கொண்டு வரணும், என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே லோக்கலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, லோக்கல் ஐடி ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு, சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அந்த பேங்கில் உள்ள எம்ப்ளாயிஸ் சொல்ல, ஓகே அந்த டீட்டெயில் கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லி அவங்க 3 பேரும் அந்த பேங்கை நோட்டங்கிறாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் எங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த இதில் எந்த அளவுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிவிட்டு நம்ம எப்போ கொள்ளையடிக்கலாம், இதில் இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
சரியான நாளை தேடி அவங்க இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு கொள்ளையடிக்கிற நாள் ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா ஜனவரி 17 கர்நாடகா சிஎம் சித்தராமையா அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக அன்னைக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வர்றதா இவங்களுக்கு நியூஸ் தெரிய வருது. அப்போது இவங்க முடிவு பண்ணுறாங்க, இந்த நாள் தான் நம்மளுக்கு சரியான நாள், இந்த நாளை விட்டால் நம்மளுக்கு சரியான நாள் அமையாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சிஎம் வர்ற நேரத்தில் எல்லா போலீஸும் சிஎம்முடைய பாதுகாப்புக்காக போயிடுவாங்க. அப்போ சிட்டிக்குள்ளே போலீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம சீக்கிரமாக அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அப்போ அந்த பெங்களூரில் சிசிடிவி கேமரா இருக்குமே, அது என்னன்னு பார்க்க, அப்போ அந்த பேங்கில் இருக்கிற ஒரு ஸ்பை இவங்களுடைய கூட்டாளி அவங்கள பணத்தாசையினால் அவங்கள இந்த டீமில் சேர்க்குறாங்க. நீ அந்த சிசிடிவி கேமராக்களை எந்த நாளில் நீ ரிப்பேர் பார்ப்பியோ அந்த நாளை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களுடைய பிளான் பண்ணிவிட்டு அந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யாத நேரத்தில் இவங்க உள்ள என்ட்ரி ஆகி ஜஸ்ட் 1/2 ஹவரில் கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்ததாகவும் எல்லா டீட்டெயிலையும் போலீஸுக்கிட்ட வாக்குமூலமாக சொல்கிறாங்க. போலீஸ் இவங்கள 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து மும்பைக்கு போய் அந்த பேலன்ஸ் தாராவில் இருந்த அந்த 3 கிரிமினல்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு பத்திரிகை இன்வெஸ்டிகேஷனில் இது இந்த ராபரியில் சம்மந்தப்பட்டது வெறும் 6 பேர் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேருன்னு எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும், இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க 6 பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவங்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.